ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரீஇன்கார்னியேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோட் வேற லெவலில் சூப்பராக போகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னியேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 9. இப்போ நம்ம ஹீரோ டக்குனு அந்த இடத்துல வந்து சீக்கிரமே தான் அட்டாக் பண்ணுறான். நீ கேட்ட அந்த பர்சன் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மாசா வந்து என்ட்ரி கொடுக்குறான். லீடர் கீசராமே செத்துட்டாரா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற டீமன்ஸ்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுது. இப்போ ரென் வந்து பேச முடியாம அப்படின்னு அழுதுகிட்டே பேச முடியாம பேசிட்டு இருக்கா. முட்டாள் எதுக்கு ஒரு நாக்கு கடிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளோட நாக்கு ஹீலிங் பண்றான். அவனுக்கு தேவை நீங்க தான், ஸோ சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து போங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வேலையார் என்ன தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த கீசராமே ரொம்ப ஸ்ட்ராங், நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம இங்க இருந்தா ஸ்லைடுக்கு தான் இடைஞ்சலா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அங்க இருந்து போறாங்க. கீசராமே செத்துட்டாருன்னு மத்த டீமன்ஸ் பார்த்துட்டு இருந்தா டக்குனு டெலிபோர்ட் ஆகி உள்ள ஒரு டீமனை தள்ளி விட்டுருதான். லார்ட் கீசராமே நீங்க சாவலையா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. முட்டாளுங்களா, எஸ்கேப் ஆன பாடிஸை போய் புடிங்கடா அப்படின்னு சொல்லி கீசராமே சொல்றான். ஸோ மத்த டீமன்ஸ் இப்போ அசாசின் கில்ட துரத்தி போறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு நடக்காது அப்படின்னு ஹீரோ டக்குனு அவங்களை அட்டாக் பண்றான். இப்போ நம்ம ஹீரோட அட்டாக்ல இருந்து கீசராமே மட்டும் ஜேடோட டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். சாவு அப்படின்னு சொல்லி கீசராமே இப்போ நம்ம ஹீரோ வந்து மானா கார்ஸை வச்சு அட்டாக் பண்றான். இந்த ஹீரோட பாரியரை தாண்டி அதை அட்டாக் பண்ண வருது. இந்த கர்ஸ்ட் ஸ்பீச் என் மேல பட்டா எனக்கு என்ன ஆகும், அதை என் மேல படப்படட்டுமா இல்லைன்னா நான் அதை டாஷ் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆப்வியஸ்லி டாஷ் பண்ணி அப்படின்னு சொல்லி கிரம் கத்துறான். அந்த ஸ்பீச் இன்னொரு டீமன் மேல படுது. கீசராமேவோட ஸ்பெல் வந்துட்டு போயிட்டு டைரக்டா அவன் ஹார்ட்டை அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக் என் மேல பட்டா இதான் நடந்திருக்குமா நம்ம ஹீரோ பாக்குறான். ரோர் அண்ட் பாசஸோ மாதிரி இதுவுமே ஒரு டிரான்ஸ்மிஷன் மேஜிக் தான் அப்படின்னு கிரம் சொல்லுவோம். ஆமா, அந்த த்ரோவோட ஸ்பீச்ல நானுமே இதை நோட்டீஸ் பண்ணேன். பிசிக்கல் அட்டாக்ஸ் மட்டும் தான் என் பேரியர் தடுக்கும், பட் இந்த அட்டாக் ஒரு வாட்டர் மாதிரி என் பேரியர் சாலிடானது தான் பிளாக் பண்ணுங்கிறதுனால இது ஈஸியா என் பேரியருக்குள்ள வந்துருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இங்க அந்த டீமன்ஸ் அசாசின் கில்ட பிடிக்க ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஓடிட்டு இருக்கிற டீமன்ஸ் முட்டாளுங்க மட்டும் கிடையாது, அவங்களால கொல்லவும் முடியாது அப்படின்னு அந்த கீசராமே சொல்றான். டீமன்ஸ்லயுமே ஒவ்வொரு கிளாஸ் இருக்கு. ஓடிட்டு இருக்கிறவங்க 10th கிளாஸ் டீமன், பாசஸோ 8th கிளாஸ் அண்ட் நான் 3rd கிளாஸ்ல இருக்கவன் சொல்லவும். ஸோ அப்போ அந்த கீசராமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவோ, அதுதான் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட நீ சமாளிச்சிடலாம், அதுக்கும் மேல ஒன்னு இருக்கு, நெதர் வேர்ல்ட் ராயல்ட்டியை சேர்ந்த கட்டாஸ்ட்ரஃபி கிளாஸ் டீமன், உங்களை ரொம்பவும் மோசம் ஃப்ரெண்ட்ஸ் லைட், இந்த தடவை நீங்க ஓடி போறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி கிரம் சொல்றான். நீ யாருன்னு கீசராமே கேட்கவும், நான் சாதாரண பிரின்ஸ் தான் நம்ம ஹீரோ சொல்றான். 7th பிரின்ஸ், இந்த ஜேடோட மெமரியில ஒன்னு மீட் பண்ணணும்னு நினைச்ச மாதிரி நான் பாத்திருக்கேன் அப்படின்னு கீசராமே சொல்றான். நானும் அந்த ஜேட மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம், பட் ஆனா அவன் தான் செத்துட்டான், இனி இது நடக்காது அப்படின்னு சொல்லி கீசராமி சொல்றான். என்னோட மேன்ஷன்ல வந்து நீ ஓட்டையை போட்டுட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லவும், நீ அசாசின் கில்ட டார்கெட் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் நீ அவங்களை எஸ்கேப் ஆக வச்சுட்ட அப்படின்னு கீசராமி சொல்ல, ஃபைட் பண்றதுக்கான காரணங்களை இப்போ சொல்லி ஆகணுமான்னு கிரம் கேட்கறான். ஸோ என்னை என்டர்டெயின் பண்ணு அப்படின்னு ரெண்டு பேரும் வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. ஹேண்ட்ஸமான பசங்களை நான் எப்படி மீட் பண்ண டாபோ கேட்கவும், ராபர்ட் பிரின்ஸ் ஆல்பர்ட்லாம் என்னானாங்கன்னு கேட்கவும், ராபர்ட் எங்க போனான்னு தெரியல, பிரின்ஸ் ஆல்பர்ட்டை மீட் பண்ணவே முடியலன்னு சொல்லவும், அட்லீஸ்ட் லைட் கூடயாச்சும் எங்கேயாச்சும் நான் போகணும்னு சொல்லவும், குட்டி பையன் மேல லவ் வளர்த்துட்டேன்னு மட்டும் சொல்லாதன்னு காட்ரினா கேட்கறா. குட்டி பையன் மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு டாபோ சொல்லவும், அப்ப இதுக்கு பிரின்ஸ் லாய்ட கேட்ட அப்படின்னு சொல்லி காட்ரினா கேட்கறா. ஆமா இல்ல ஏன் அப்படின்னு சொல்லி டாபாவே யோசிக்கிறா. பிரின்ஸ் லாய்ட் நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம ஓடிடலாம் அப்படின்னு கிரம் சொல்றான். என் அட்டாக் அவன் மேல பட்டா போதும் நம்ம ஹீரோ சொல்றான். ஈவன் 10th கிளாஸ் டீமன்ஸ் தோக்கடிக்கிறதே கஷ்டம் தான். டீமன்ஸை மானா வச்சு அட்டாக் பண்ணவே முடியாது. தண்ணியில வாழ்ற மீனை தண்ணியை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி மேபி 10th கிளாஸ் டீமன்ஸ்லாம் ஹை பிரஷர் வாட்டரை வச்சு அட்டாக் பண்ண சாகம் வச்சுக்கிடுவோம். இவன் ஆல்ரெடி ஹை பிரஷர் இடத்துக்குள்ள தான் வாழ்றவனே, ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மானா வச்சு அட்டாக் பண்ணாலும் இவனை ஸ்கிராச் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு கிரம் பேசிட்டு இருந்தா கீசராமி டக்குன்னு அவன் மானா வச்சு ஹீரோ பேரியரையே உடைக்கிறான். லைடோட பேரியர்லயே கிராக் விட்டுட்டா அப்படின்னு கிரம் ஷாக் ஆகும். அவன்கிட்ட நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கு போலயே அப்படின்னு இப்போ கண்டினியூஸா நிறைய அட்டாக்ஸ் வந்து கீசராமி யூஸ் பண்றான். உன்னோட எத்தனை லேயர்ஸ்ல அட்டாக் தாக்க பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். கண்டினியூஸா அவன் அட்டாக் பண்றான். பேரியர் உடைய திரும்பவும் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணிட்டே இருக்கான். இப்போதைக்கு நம்ம ஹீரோ பேரியருக்குள்ள இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த கீசராமி தான் செம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோ பேரியர் மேலேயே வந்து நிக்கிறான். ஜஸ்ட் அவன் ஒரு கிக் பண்ணதுக்கே நம்ம ஹீரோ பேரியர் பாதியா உடஞ்சிருது. எல்லா அட்டாக்கையும் ஒரே ஃபோக்கஸ் பாயிண்ட்ல பேரியர்ல செலுத்தவும் எர்த்துக்காலம் நம்ம ஹீரோ சமன் பண்ணி டக்குன்னு எஸ்கேப் ஆயிருந்தான். எங்கப்பா ஃபைட் வேற லெவல்ல போகுது அப்படின்னு சொல்லி டீமன்ஸ் அசாசின் கில்டு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ அவங்களை துரத்த மறந்துட்டேனே, டீமன் ஓட மறந்துட்டோம் அசாசின் கில்டு யோசிக்கிறாங்க. சீக்கிரம் போய் கேட்டை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேலியா வந்து பேபிலான அனுப்பி வச்சிருக்கான். பிரின்ஸ் லைட் என்னன்னு தெரியல, கண்ணில இருந்து கடிரா வருதுன்னு சொல்லுவோம். டெலிபோர்டேஷன் மட்டும் இல்லைன்னா ஒன்னால தப்பிச்சிருக்க முடியாது. அந்த டெலிபோர்டேஷன் பவரை ஜேடோடது நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஜேடால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால தானே முடியுது, அப்ப அது எனக்கு தான் சொந்தம். ஹியூமன்ஸ்க்கு தான் அது ரொம்ப டிஃபிகல்ட். பிறக்கும் போதே மானவ மாஸ்டர் பண்ண டீமன்ஸ்க்கு அதெல்லாம் சின்ன விஷயம் தான். பட் இந்த பைலைட்டட் பீப்புள் அவங்க பிறக்கும் போதே விங்ஸோட பிறக்கிற மாதிரி அதுலயும் இந்த ஜேடோட விங்ஸ் அது ரொம்பவே பறந்து விரிஞ்சிருக்கு. அவங்க கிட்ட வேஸ்டா இருக்கிறது நாங்களாச்சும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பைலைட்டட் டீமன்ஸ் கிட்ட பாடியை சரண்டர் பண்ண வேண்டியதானே. நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன் 7th பிரின்ஸ். நீ டிஃபெண்ட் பண்ண போறியா இல்ல டாஷ் பண்ண போறியா அப்படின்னு பேசிக்கிட்டே டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி டக்குனு அட்டாக் பண்ணிட்டான். டாஜும் பண்ண முடியாது, டிஃபெண்டும் பண்ண முடியாது, ஏன்னா உனக்கு அதுக்கு டைமே இருக்காது அப்படின்னு டெலிபோர்டேஷன்லயே டக்கு டக்கு நம்ம ஹீரோ உடம்புல வெப்பன்ஸை சொருவி
ஓடிடுதான். பைலைட்டட் சரண்டர் ஆயிருங்கன்னு அந்த டீமன்ஸ் துரத்திட்டு போகுது. காலியா வெப்பை யூஸ் பண்ணி டீமன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல புடிச்சு வைக்கிறான். க்ரோவும் பவரை யூஸ் பண்ணுன்னு சொல்லவும் எல்லாரும் கீழே மண்டி போடுங்கன்னு சொல்லவும் க்ரோவும் பவரை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு அது எதிரிசை மட்டும் கரெக்டா அட்டாக் பண்ணுதுன்னு காலியா பாக்குறான். பெபிலான இப்ப கேட்டை ஓபன் பண்ணிட்டான். ஒவ்வொரு இப்ப ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் போயிருக்காங்க. இந்த டீமன்ஸ் தரையவே பிச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்துருதுங்க. ஜஸ்ட் ஒருத்தர் இல்ல, நான் ஒரே நேரத்துல எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு டாலியா வந்துட்டு டக்குனு தன்னோட காலை வெட்டவும் அங்க இருக்கிற எல்லா டீமன்ஸுமே வந்து இப்ப கீழே விழுது. டாலியா என்ன பண்றன்னு க்ரோ கேட்கவும் நீங்க எல்லாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போங்க, இதை நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாலியா சொல்றேன். அந்த காலம் வச்சுட்டு ஒன்னால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு அவங்க கேட்கறாங்க. தன்னோட அட்டாக்ஸ் அவளால மத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, டீமன்ஸை குறைச்சி இட போடாது அப்படின்னு சொல்லி அந்த டீமன்ஸ் ஹீலிங் பண்ணுவோம். டாலியாக்கும் அது ஹீலிங் ஆயிருது. திரும்பமா அவ காலியா குத்திக்கிறா. என்னை பத்தி கவலைப்படாதீங்க, சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னு டாலியா சொல்றா. இல்ல நான் போக மாட்டேன் பேசிட்டு இருக்கும்போது காலியா அவனை தள்ளி விட்டுட்டு கேட்டை மூடிடுதான். சோ காலியாவும் இப்ப உள்ளதான் இருக்கான். உன்னால இதை தனியா பண்ண முடியாது, நம்ம இதை சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலியா சொல்றான். நீ சாக போற அந்த மூவை யூஸ் பண்ணும்போது நானும் கூட இருப்பேன், கவலைப்படாத அப்படின்னு காலியா சொல்றான். அவளோட தலையாவா வெட்டிக்கிட்டானா நம்மளும் செத்துருவோம், அவளை எதுவும் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த டீமன்ஸ் பயப்படுது. வெப்ப போட்டு காலியா டக்குனு ஸ்டாப் பண்றாங்கிற மாதிரி பைலைட்டட் அசாசின்ஸ்க்குலாம் சாகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜேட் சூசைட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணிருப்பான்னு இப்ப எனக்கு புரியுது அப்படின்னு டாலியாவோ சாக ரெடியா நிக்கிறா. ஜேடு திரும்ப வரமாட்டான். ஆனா நீங்க ப்ளீஸ் என்ன விட்டு போவாதீங்க அப்படின்னு ரென் கத்திட்டு இருக்கா. எங்களை குறைச்சி இட போடாத அப்படின்னு சொல்லி டக்குனு டாலியாவா கழுத்திருக்க போறா. எல்லாரும் சந்தோஷமா வாழணும் தான் அந்த ஜேடு ஆசைப்பட்டான். ஐயோ பாவம், கடைசியில அவனாலேயே சந்தோஷமா இருக்க முடியல. நீயாச்சும் நான் இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவான்னு நினைச்சேன், பட் அதுக்குள்ள எப்படி செத்து போயிட்டியே அப்படின்னு சொல்லி கீசராமே வந்து நம்ம ஹீரோவோட டெட் பாடியை பாக்குறான். சரி போய் அந்த பைலைட்டோட பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பும் போது ஹீரோவோட டெட் பாடி ஒரு ஃபேக் அப்படின்னு கீசராமே கண்டுபிடிக்கிறான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி அவன் தப்பிச்சிருந்தான். இப்போ என்ன ஸ்மார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அந்த டீமன் கேட்கறான். டெலிபோர்ட் ஆகிறது ப்ராப்ளமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உன்னால இதோட பெட்டரா பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கீசராமே சொல்லும். இந்த இடத்துல இருந்தா பிரச்சனையாயிரும், நம்ம வேற இடத்துக்கு போவோமா நம்ம ஹீரோ கேட்கறான். டாலியா தன்னோட கழுத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடி வெளியே இருந்து யாரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்னதான் நடக்குதுன்னு அசாசின் கில்டு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா இப்ப கேட்டையே உடச்சிக்கிட்டு சில்பா ஆல்பர்ட்லாம் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. நம்ம நினைச்சதோட இது டிஃபரெண்டா இருக்கு, பட் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் ஒண்ணுதான். லாய்ட் எங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. வெல்போன் ஸ்வாட்ஸ் எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க, என் பிரதரை நம்ம ரெஸ்கியூ பண்றோம் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் 10th கிளாஸ் டீமன்ஸா இருந்தாலுமே அதுங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங் தான். அசாசின் கில்டால அவங்களை தனியா சமாளிக்க முடியாது. இந்த கீசராமே எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம ஹீரோ ஈஸியா கொன்றலாம். ஜேடோட டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணி தான் கீசராமே பவரை தப்பிச்சிட்டு இருக்கான். என்ன நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.